அதுக்கு லாஸ்ட் வந்து 10th யூனிட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அது முடிய போற டயத்துல அது ஒரே கிளாஸா போட்டுலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனா ஒரு பெர்சனல் ஒர்க் வந்ததுனால அத அங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த டாபிக்ல இருந்து அப்படியே போயிடலாம். ஓகேங்களா? கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படியே. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. ஓகேங்களா? இது பார்ட் 2. பார்ட் 1 அப்படிங்கிறது நாங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கன்டினியூஷன் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். ஆணாதிக்கம் அப்படின்னா ஆண்கள் வந்து மேலாதிக்கம் பண்றது. இது யார் மேல? பெண்கள வந்து கொஞ்சம் தாழ்மையா நடத்துறது. ஓகேங்களா? குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். ஓகே. எத கண்டனம் செஞ்சிருக்காரு? குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் என்ன மாநாடுகள்ல? சுயமரியாதைக்கான மாநாடுகள்ல பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். அப்போ பெண்கள் டைவர்ஸ் வாங்குறதுக்கும் சொத்துல வந்து அதாவது ஆண் வாரிசுக்கு மட்டும் தான் சொத்துல பங்கு உண்டு அப்படிங்கிற நிலைமையை மாத்தி பெண் வாரிசுக்கும் என்ன பண்ண சொத்துல வந்து உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற இந்த வேர்டு அதாவது வந்து இந்த வேர்டு எப்படி இருக்குன்னா பெண்களை வந்து ஒரு பொருளா பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அதுக்கு மாற்றா ஒரு சொல்றாரு. அது என்ன சொல்லு அப்படின்னா திருக்குறள்ல பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன பண்றாரு அப்படின்னா அவரு பயன்படுத்துறாரு. ஓகேங்களா? பயன்படுத்த வேண்டினார். ஓகேங்களா? அடுத்து பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. அதே மாதிரி இந்த புத்தகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருப்பார் இல்லையா? இது ரெண்டுமே பெரியார் டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். ஓகேங்களா? இப்ப பெண் ஏன் அடிமையான அப்படிங்கிறது பெரியாரோட புக். ஓகேங்களா? ஓகே. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவது அவர்களுக்கு சமூகத்தின் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என அப்போ சொத்துரிமை கொடுக்கறனால என்ன பயன்? ஓகே. அவங்களுக்கு சமூகத்துல ஒரு நன்மதிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பு. அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு. சொத்துல வந்து கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னா, ஒரு பொருளாதார ரீதியா ஒரு பாதுகாப்பாவே அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1989ல் தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமான சட்டங்கள் இதெல்லாம். சரிங்களா? அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை இதுதான் முக்கியம். என்ன முக்கியம்? பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முன்மாதிரியாக இந்த சட்டம் இந்தியாவுல தேசிய அளவிலும் பங்கு பெற்று என்ன பண்ணுது? இது போன்ற சட்டங்கள் ஏற்பதற்கு ஒரு முன்மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இரட்டமலை சீனிவாசன். முக்கியமான ஆளுமை இவங்கெல்லாம். ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின் ஏரியா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? இரட்டைமலை சீனிவாசன் 1851ஆம் ஆண்டு 59ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம். இரட்டைமலை சீனிவாசன் இந்த ஊர் பேர் வந்து நம்ம வந்து காஞ்சிபுரம் அப்படின்னாவே அண்ணா மட்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? சோ இரட்டைமலை சீனிவாசனும் அங்கதான் பிறந்திருக்கிறாரு. சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினார். ஓகே. என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களோட இதை ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகளுக்காக போராடியவர் யாரு? இரட்டைமலை சீனிவாசன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926. அடுத்து ராவ் பகதூர் 1930. அடுத்து திவான் பகதூர் 1936. இந்த காலகட்டங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே என்ன பண்ண அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. எந்த வருடங்கள்ல உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஏரியாக்கள் இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அவரது சுயசரிதையான இது பாருங்க இது அதை விட முக்கியம். அப்படியே ஃபுல்லா டேட்டாஸ் தான் இதெல்லாம். ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு 1939ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ தேமலை சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கைலாம் ரொம்ப முக்கியம். இந்நூல் முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். அப்போ முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்ல இதுவும் ஒரு நூலா இருந்திருக்கு. ஓகேங்களா? 1939 ஜீவித சரித சுருக்கம். ஓகே. ஜீவிய சரித சுருக்கம் யார் எழுதுனா அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்து தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். ஓகே. இவருக்கு மறுக்கப்பட்டது மற்ற மக்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அவங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்காரு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சபை இது. ஆதி திராவிட மகாஜன சபை இதை உருவாக்குனது யாரு? அடுத்து 1893ல. ஓகேங்களா? உருவாக்கி இருக்காரு யாரு? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட உறுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளை தலைவராக அப்போ 2 கூட்டமைப்பு தலைவராக இருந்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு 1. அதே மாதிரி சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு இது 2தோட தலைவராகவும் என்ன பண்ணிருக்காரு? பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? பி.ஆர். அம்பேத்கரின் நெருக்கமானவருமான அவர் லண்டனில் 1930 மற்றும் 31 நடைபெற்ற இப்போ லண்டன்ல வந்து நம்ம பார்த்தோம் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அங்க நடைபெற்ற 1930, 31 நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். ஓகேங்களா? அப்போ 1, 2 ரெண்டுலயுமே என்ன பண்ணிருக்காரு? அங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு.
அடுத்து 1932 கையெழுத்திடப்பட்ட பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம். அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம். ஓகேங்களா? அந்த ஒப்பந்தத்துல இவரும் கையெழுத்திட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த அப்படியே இது கொஸ்டின் ஏரியா தான். ஓகேங்களா? அப்படியே நம்ம ஃபுல்லா படிச்சுக்க வேண்டியதான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. அப்படி ரெட்டமலை சீனிவாசனுக்கு அடுத்து இவரு கொடுத்திருக்காங்க. இவரும் ரொம்ப மிக முக்கியமான ஆளுமை இவங்கெல்லாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டதுல மிக முக்கியமான ஆட்கள் இவங்கெல்லாம். ஓகேங்களா? அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. எம்.சி. ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஓகேங்களா? அதுதான் அப்படி சொல்றாங்க. எம்.சி. ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஒருவேளை அப்சர்வேஷன்ல கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்.சி. ராஜா. மக்களால் எம்.சி. ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஓகேங்களா? ஆசிரியராக அப்போ ஒரு டீச்சரா இருந்திருக்கிறார். ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதினார். அப்போ பாட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. தென்னிந்திய நடுவரிமை சங்கத்தை உருவாக்கியவர் அப்போ தென்னிந்திய இது பாருங்க இந்த டாபிக் வந்து நம்ம புதுசா இங்க பார்க்கிறோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேங்களா? அதை உருவாக்கியதுலயும் ஒருத்தவரா இருந்திருக்காரு. அப்போ இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அங்க போய் நம்ம டவுட் ஆயிடும். ஓகே இவருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நல்ல நுணுக்கமா கவனிக்கணும். ஓகேங்களா? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு இது அப்படியே டிஎன்பிசில வந்து அடிச்சு துவைச்ச கொஸ்டின். எம்.சி. ராஜான்னு கொஸ்டின் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னாவே இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். அப்போ நீதி கட்சியோட துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அந்த கொஸ்டின் என்னன்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ஓகேங்களா? ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து ரொம்ப முக்கியமான டேட்டா அதெல்லாம். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் அப்போ 1928 ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாரு. என்னது? அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் உத்வேகம் அளித்தது. ஓகே. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இந்திய இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தின. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. ஓகே. எனவே அனைத்து தொழிற்சாலைகளும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. அப்ப என்னன்னா போர்க்காலத்துல என்னன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அதிகமா தொழிற்சாலை தேவைப்பட்டுச்சு. அதிகமா தொழிலாளர்களும் தேவைப்பட்டாங்க. ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான தேவைகள் குறைஞ்சப்பட என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய கம்பெனி அந்த தொழிற்சாலை என்ன பண்ணாங்க? ஆட்குறைப்பு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றதுக்கு உந்து சக்தியாக அமைந்தன. அப்போ இதெல்லாம் தான் காரணமா இருக்கு. இப்போ எடுத்தோன்னுமேனா தொழிலாளர் இயக்கம்னு ஒண்ணு தோன்றல. அப்போ இதுக்கான பேக் டிராப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. என்னது? பின் விளைவுகள் அப்படிங்கிறது சிலது இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் என்ன பண்ணிருக்காங்க? தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றதுக்கு உந்து சக்தியா அமைஞ்சிருக்கு. சென்னை மாகாணத்தில் இங்க பாருங்க. சென்னை மாகாணத்தில் பி.பி. வாடியா, சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரனார் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் அப்போ தொழிலாளருக்கான சங்கங்கள் அமைப்பதற்கு முன்முயற்சிகள் மேற்கொண்டனர். அப்போ இதெல்லாம் முக்கியமான ஏரியாக்கள் இதெல்லாம். திருவிக்கா மா சிங்காரவேலர் அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? பி.பி. வாடியா இவங்க 3 பேரும் 1918 இதுவும் முக்கியமான டேட்டா இதெல்லாம். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான இது சென்னை தொழிலாளர் சங்கம். அப்போ இந்தியாவோட முதல் தொழில் சங்கம் இது சென்னை தொழிலாளர் சங்கம். ரொம்ப முக்கியமான டேட்டா இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ 1918 அடுத்து உழைப்பாளர் சிலை மெரினா. ஓகே இதுதான் உழைப்பாளர் சிலை. ஓகேங்களா? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு. அப்போ அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920-31 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க நடந்துச்சு? பம்பாயில நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர். தொழிலாளர்களின் பிரச்சனை காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலையில்லாதவர்களுக்கு ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். ஓகே அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல இதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. அடுத்து சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர். இது பாருங்க போன யூனிட்ல சில டேட்டாஸ் பார்த்தோம். அதுக்கு ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் சென்னையோட தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள்ல முன்னோடியா இருந்தது யாரு? மா சிங்காரவேலர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஆட்கள் இவங்கெல்லாம். ஓகேங்களா? இவர் வந்து சென்னையில பிறந்திருக்கிறார். ஓகேங்களா? சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்து செய்த அப்போ பௌத்த மதத்துல பார்த்தோம். பௌத்த மதத்துல சில சீர்திருத்தங்களை அவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்ததோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். ஓகேங்களா? பாருங்க ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? 1923 முதலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்த மாசம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் ஃபர்ஸ்ட் இப்போ 1923. ஓகேங்களா? அவர் இந்திய பொதுவுடைமை கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஓகே ஆரம்ப கால தலைவராக இருந்திருக்கார். ஓகேங்களா? அடுத்து தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக முக்கியமான ஏரியா அது. பாருங்க எப்போதுமே பத்திரிகை புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் சார்ந்த பத்திரிகை புத்தகம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அதுல முக்கியமான பத்திரிகை அப்படிங்கிறது தொழிலாளர் பத்திரிகை. அப்போ தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை தொழிலாளன்.
சோ இந்த பத்திரிகை வெளியிட்டது யாரு? சிங்கார வேலர் அவர்கள். ஓகேங்களா? பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். அந்த மாதிரி பெரியாரோடையும் பெரியார் உருவாக்கின சுயமரியாதை ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. ஓகே. தாய்மொழி தாய்மொழி 19ஆம் நூற்றாண்டின் சாரி தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம். ஓகே. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம். ஓகேங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு டைம் பார்த்திருப்போம். தமிழிசை இயக்கம். ஓகேங்களா? ஆகியவற்றை தமிழுக்கு வலு சேர்த்தன. திராவிட உணர்வுக்கு இட்டுச் சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. ஓகே. ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. ஆபிரகாம் பண்டிதர் திரும்பவும் இங்க வரார் பாருங்க. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றில் முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். அப்போ இது கொஸ்டின். பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் யாரு? ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து 1912 இது ரொம்ப முக்கியம். தஞ்சாவூர்ல சங்கீத வித்ய மகாஜன சங்கம், முக்கியமான ஏரியாக்கள் இதெல்லாம், என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அதுவே தமிழிசை இயக்கத்தின் கருவூலமானது. ஓகேங்களா? தமிழிசை இயக்கத்தின் கருவூலமா அதான் இருக்கு. இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம் முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் ஆனால் நல்ல கொஸ்டின் இதெல்லாம். முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. ஓகேங்களா? 1943 தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகள் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். ஓகே. பெரியார் இந்திய எதிர்ப்பை எதிர்க்கிறதுக்கான காரணம் இதுதான் சொல்றாரு. ஓகேங்களா? இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டிக்காட்டினார். ஓகே. அப்போ இந்தி அறிமுகப்பட்டா தமிழ் மொழி அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளாகும் சுட்டிக்காட்டு. ஓகேங்களா? இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதரவுக்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினார். ஓகே. அடுத்து பெண்கள் இயக்கம். இதுல ஒரு 2 இயக்கம் முக்கியமான இயக்கங்கள். ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்கள் வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பட்டன. அவற்றுள் தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், இதுதான் ஒண்ணு. இந்திய பெண்கள் சங்கம். அடுத்து அகில இந்திய பெண்கள் மாநாடு, ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உமன் இந்தியா அசோசியேஷன், WIA சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ். இந்த 2 இயக்கங்களும் முக்கியமான இயக்கங்கள். ஓகேங்களா? இந்திய பெண்கள் சங்கம், அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று இந்திய பெண்கள் சங்கம் 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. இது இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இந்திய சங்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அதெல்லாம் இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழியில் துண்டு பிரச்சனைகளையும் செய்தி மலர்களையும் வெளியிட்டன. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம், ஓகேங்களா, இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையெழுத்திருக்காங்க. 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை, ஓகேங்களா, மாநாட்டை நிறுவியது. ஓகேங்களா? அகில இந்திய பெண்கள் மாநாடு, இதுதான் சொன்னோம். ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? அது 1927. அப்போ 10 வருஷம் டிஃபரெண்ட் தான். 1917 அதுவும் 1927 இது அப்படியே 10 வருஷம் டிஃபரெண்ட். அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ கொள்கைகளை அரசு பெண்களின் மேம்பாட்டுக்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென வந்துச்சு. ஓகே. பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அப்போ பெண்களோட விடுதலை அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து மிக முக்கிய நோக்கங்கள்ல ஒன்று சொல்றாங்க. பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தோர் பாலின சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்காக பணியாற்றினர். ஓகே. தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்கள் முக்கியமான பெண்கள். ஓகேங்களா? இதை பெண் போராட்ட அதிகாரிகள் என்ன பண்ணிடுவோம், இவங்களை முக்காவாசி பேர் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களில் அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேவதாசி இங்க இருப்பாங்க. அர்ப்பணியோட தேவதாசி என்று அறியப்பட்டனர். ஓகேங்களா? யார் அவங்க? அதாவது கடவுளுக்கு இறைப்பணி செய்வர்களாக இளம் பெண்கள், ஓகேங்களா, இந்து கோவிலில் அர்ப்பணிக்கும் வழக்கம், அதான் தேவதாசி. கடவுளுக்கு செய்யப்படும் சேவை எனும் நோக்கில் அமைந்திருந்தால் நாளடைவில் இம்முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் விட்டு சென்றது. இப்போ ஆரம்பத்துல கடவுள்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் தவறான நோக்கங்களை தான் முடிஞ்சிருக்குது. அது அப்படியே மாறி வந்துட்டு காலங்களமா மாறி வந்துருச்சு. தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் பிடித்தார். அப்போ இந்த தேவதாசி சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க போராட்டம், முக்கியமான ஆளு முத்துலட்சுமி அம்மையார்.
ரொம்ப முக்கியமான ஆள். ஓகேங்களா? மதராஸ் தேவதாசி சட்டம், மெட்ராஸ் தேவதாசி சட்டம், ஓகேங்களா? அர்ப்பணிப்பு திருத்த சட்டம் 1947 என்னும் சட்டம் இயற்றப்பட்டது. யாரால் இயற்றப்பட்டது? முத்துலட்சுமி அம்மையாரால் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து அந்த 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 சட்டத்தோட கொஞ்சம் பேக் டிராப் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேங்களா? அதோட பேக் டிராப் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்கள் பெண்கள் அர்ப்பணிக்கப்படும் தடுப்பது என்னும் மசோதாவை அப்போ மசோதா வந்து 1930லயே அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோயில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு தலங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு, இது முக்கியமான லைன் இது, பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என. அப்போ சட்டத்துக்கு புறம்பானது எது? பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி. அப்போ அது மாதிரி அவங்க மேரேஜ் பண்றதுக்கும் ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்களா. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற தூண்டி விடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை. இந்த சிறைகள்லாம் கேட்டதில்ல, பட் ஆனா இன்னும் போற போக்க பார்த்தா கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக்குறதுக்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அதான் சொன்ன 1947 சட்டமா மாறி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாட சுருக்கம். ஒரு டாபிக் முடிச்சாச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? போலாமா? ஓகே. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? பார்த்தவே தெரிஞ்சிடும். சீகன் பால்கு. ஓகேங்களா? எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவரு ஒரு காலேஜ் உருவாக்கியிருப்பாரு. மீனாட்சி சுந்தரனார் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய ரீதியான பங்களிப்பு கொடுத்திருப்பாரு. கால்டுவெல் வந்து என்ன பண்ணிருப்பாரு? திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத அந்த நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ஆதி திராவிட பிரம்மஜான ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? பார்த்தோம். ரெட்டமலை சீனிவாசனார் பார்த்தோம். அம்பேத்கரை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தோம். அந்த புத்தகம், அதாவது என்னது, அனலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு. ராஜாஜியை பத்தி என்ன பண்ணோம்? குலக்கல்வி. அப்புறம் வந்து அந்த 1937 2 ஆட்சியை பத்தி பார்த்தோம். எம் சி ராஜா பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? ஆன்சர் ரெட்டமலை சீனிவாசன் தான். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1918 தான் பார்த்தோம். 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவ பெற்றது. அங்கே பார்த்தேன், சொன்னேன், பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிறது தான் நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டது. பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது அதை பின்பற்றி வந்து யாரால? கவர்மெண்ட், அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுப்பு சொன்னா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. எம் சி ராஜா. சட்ட மேலவைக்குனா எம் சி ராஜா. ரொம்ப முக்கியமான ஆட்கள் இவங்கெல்லாம். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி. ஆமா, அங்கே போய் பார்த்தோம். தமிழ் தான். அந்த பெருமை தமிழுக்கு இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை உருவாக்கியவர் இங்க இருக்காரு பாருங்க, எஃப்டபிள்யூ எல்லிஸ். அவர் தான். ஓகேங்களா? எஃப்டபிள்யூ எல்லிஸ் இவர் தான் உருவாக்குனாரு. டேஸ் தமிழ் மொழிகளின் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பார்த்தோம். மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் இவர் தான் வந்து என்ன பண்ணிப்பாரு? தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தையும் இவர் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது யாரு? நீதி கட்சி. பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் யார் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க? ஒரு பெண் எம்எல்ஏ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர். சூரியன் அப்படின்னா வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்து டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தமிழ் இசை அப்படின்னாவே ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர். பார்த்தோமா? அவர்தான். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? பார்த்தோம். முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி அவர்கள். ஓகேங்களா? அடுத்து மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1818. ஓகே, சரி. பனைமொழிகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமொழியடிகள் சேகரித்து. மறைமொழியடிகளுக்கும் அதுக்கும் இல்லையே, மறைமொழியடிகளும் நம்ம பார்க்கவே இல்லை. இல்ல, மறைமொழியடிகளுக்கும் சம்மந்தமே இல்லை. வந்து தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற தான் பார்த்திருப்போம். பட் இங்க 2 பேர் பார்த்தோம். ஒண்ணு சி.வை. சாமோதரனார் அப்படிங்கிற ஒருத்தரையும், எஸ் அவர் தான் இங்க பார்த்தோம். சி.வை. தாமோதரனார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உவே சாமிநாதன் 2 பேர் தான் பார்த்திருப்போம். பட் பனைமொழிகள் எழுதினது வந்து பாத்தீங்கன்னாக்கா சி.வை. தாமோதரன். இது கூட அவர் தான் இருக்காரு. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையிலான ஒப்புமை இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கும் நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழ். ஆமா, எஸ், கால்டுவெல் பார்த்தோம். 1858 ஒரு புத்தகம் இருப்பார். திராவிட தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இது கரெக்ட் தான். ஓகேங்களா? திருவி கல்யாண சுந்தரம் தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார். திருவிக்கா வந்து தொழில் சங்கம் தொழிலாளர். ஓகேங்களா? அவர் வந்து தொழிலாளர்களுக்காக தான். தொழிலாளர்கள் தான். ஓகேங்களா? தொழிலாளர்களுக்காக திருவிக்கா அப்படிங்கிறது தொழிலாளருக்காக. ஸோ இந்த டேட்டா வந்து தொழில் சங்க இயக்கத்துக்கு முன்னாடியே அவர் கிடையாது. ஓகேங்களா? வந்து இதுல வந்து ஒன்றும் தான் சரியாகணும். இங்க இருக்கு.
1, 3 ஓகேங்களா? அடுத்து சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. நீதி கட்சி அப்படிங்கிறது தொடர்ந்தெல்லாம் ஆட்சியில இல்ல. நடுவுல அந்த 26லேருந்து 30 வரைக்கும் 1926லேருந்து 30 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில இல்ல. ஒரு சுயேட்சையை சேர்ந்த சுப்பராமன் அப்படிதான் இருந்தாரு. ஓகேங்களா? அடுத்து இக்காலகட்டத்தில் இரட்டையாட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. ஆமா, அது சரிதான். ஓகேங்களா? இரட்டையாட்சி. ஓகே, கூற்று தவறு இல்லையே அவற்றுடன் கூட்டு பொருந்தவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க வந்து 1920லேருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தொடர்ந்து பிடிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா தொடர்ந்து இல்ல. ஏன்னா நடுவுல இந்த சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சதுல என்ன பண்ணிருப்பாங்க, நீதி கட்சி தோத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த தாட்ல கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. திராவிடர் இல்லம், திராவிட மில்லர் வந்து பார்த்தோம். யாரு? சி நடேசனார். ஓகேங்களா? சி நடேசனார். தொழிலாளர் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை, தொழிலாளருக்கான ஒரு பத்திரிகை சிங்காரவேலர் உருவாக்குனாரு. தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறதே மறைமலை அடிகளோடது. ஜிவிஎஸ் சரித சுருக்கம், இது ஆரம்ப கால தமிழ் சுயரிசைகளில் முக்கியமான நூல் அப்படின்னு சொல்றாங்க, முதன்மையான நூல். ஓகேங்களா? யாரோடது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோடது. ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். பட் ஆனா கொஞ்சம் பார்ட் ஒன் பார்த்துருக்கோம். கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேங்களா? அந்த 9வது யூனிட் 10வது யூனிட்டும் தமிழ்நாடு பேஸ் பண்ணியே கொடுத்துருக்கனால என்ன பண்ணும், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோமோ என்ன பண்ணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ் ஜென்ரல் தமிழ் வந்து படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சொல்ற டாபிக்ல எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த பாருங்க, இந்த கலைச்சொற்களை நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்க, மேலாதிக்கம்னா என்னது, இந்த எழுச்சினா என்ன, இந்த மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்க கேட்கறாங்க, இது ஆங்கில வார்த்தைகள் எதிரான நிகரான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி வேர்ட்கள் நம்ம அந்த டாபிக் படிக்கிறப்ப என்னென்ன, ஓகே ரைட், இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு அங்க யூஸ் ஆகும். தனியா படிக்க தேவையில்ல. பட் அந்த டாபிக் படிக்கிறப்ப அந்த டாபிக் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன பண்ணலாம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இங்க சொல்லியிருக்க இயர்ஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து 6 to 10th, ஓகே சாரி, 6லேருந்து 10வது வரைக்கும் உள்ள என்ன சொல்ற 5வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரி புக், 10th உள்ள ஹிஸ்டரி வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் கிளாஸ், அதாவது 5வது யூனிட்லேருந்து 6, 7, 8, 9, 10 ஃபுல்லா ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு half an hourக்குள்ள பண்றப்ப என்ன பண்றேன், ஒரு வீடியோஸ் வந்து இப்போ 10th புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்டரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிவிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் போலாம். எதெல்லாம் கொஸ்டின் ஏரியாவோ அதை அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா ஒரு ரிவிஷன் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? எங்க ஷார்ட் பண்ணலாம், எது ரொம்ப இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான என்னது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஃபுல்லா கதையை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேட்டாஸ் மட்டும் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய வேலை தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த கிளாஸோட முடிஞ்சிருச்சு. ஹிஸ்டரி டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 10th கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டாபிக் அப்படி என்ன பண்ணலாம், அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்லாம் இன்னொரு டைம் நீங்களாவே டைம் என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணிட்டு திரும்ப இந்த டாபிக்ஸ் நான் சொன்ன என்ன பண்ணுங்க, அந்த மெமரிஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேங்களா? டாபிக் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்களா? பாய்.